உலகத்துல பெரும்பாலான நாடுகள் நியூ இயரை ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமியை எதிர்கொண்டுட்டு இருக்கு. அந்த கண்ட்ரி ஜப்பான் தான். ஜனவரி 1 2024 இன்னைக்கு ஜப்பான் 7.5 ரிக்டர் அளவுகோல்ல நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து 5 மீட்டர் உயரம் சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் சொல்லி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஜப்பான்ல அடிக்கடி நிலநடுக்கம் மற்றும் சுனாமி போன்ற பேரிடர்கள் நடக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜப்பான் பாத்தீங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. உலகத்தில் உள்ள பெரும்பாலான ஆக்டிவ் வால்கனோஸ் மற்றும் அதிகப்படியான நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதிகளா இது இருக்கனால இதுக்கு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த பகுதியில் நடக்கிறதுக்கு காரணம், இந்த பகுதிகளில் பல டெக்டானிக் பிளேட்ஸ் மோதறனால இந்த பகுதியில் அதிகப்படியான எரிமலைகளும் அதிகப்படியான நிலநடுக்கம் சுனாமி போன்ற பேரிடர்களும் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற பகுதி இது கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. உலகத்திலேயே ஆழம் அதிகமான பகுதியான மரியானா ட்ரென்ச் கூட இந்த பகுதியில தான் இருக்கு.